ஹாய், ஒரு சின்ன பதிவு. நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுகிறோம். நான் தான் சொல்லியிருக்கேன், யார்கிட்ட பேசுகிறது தான் நான் பதிவாக போடுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தினசாக பண்ணுறாங்கப்பா. எப்படி தான் அப்படிலாம் தோணுதுன்னு தெரில. எல்லாம் எப்படி தெரியுமா வாழ்ந்துட்டுருக்கீங்க, அப்படி மிதக்கிறது. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒருத்தவங்க நமக்கு ஆறுதலாக பேசிட்டாங்க அப்படின்னா அவன் தான் ஏன் கடவுள், அவள் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிறீங்க. நான் மறுபடியும் அடித்து சொல்கிறேன், புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை மாதிரி யாராலையும் வாழ முடியாதுங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை அந்த லைஃப் மட்டும் தான் கொடுக்கும். சந்தோஷமாக இஷ்டப்படி நான் நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரோட்டில் போகும்போது உன் பொண்டாட்டியை நீ கிஸ் பண்ண அப்படின்னா அடுத்து உன்னை கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என் பொண்டாட்டி நான் கிஸ் பண்ணுறோம், உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு போவீங்க. அந்த மாதிரி தான் நம்ம இஷ்டப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அழகான ஒரு பிரசாதம் தான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ அதுக்கடையில் எத்தனை பேர் வந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. என்ன கஷ்டமோ எவ்வளோ பிரச்சனையோ அதை கடந்து போயிட்டே இருங்க, அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, பேசி தீர்த்துக்கோங்க. அதுக்கு இடையில ஒரு தேர்ட் பர்சனையோ இல்லை மூணாவது பர்சன் நம்மளுக்காக உயிரை கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க நீங்கள் நம்புனீங்கன்னா அட் லாஸ்ட்டு குழியில் போய் விழுந்து அதை உங்கள் குழியிலேருந்து உங்களை தூக்குறதுக்கும் உங்கள் புருஷனும் உங்களை பொண்டாட்டியே தான் வரணும். ஸோ தயவு பண்ணி சொல்கிறேன், பிலீவ் யுவர் ஹஸ்பண்ட் யுவர் ஒய்ஃப். அவங்கள மட்டும் நம்புங்க, யாரையுமே நம்பாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் நமக்கு அவங்க தான் லாஸ்ட் வரைக்கும்.